இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தினாலே ஏதேனும் சோலை மலர்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள். ನಾಮೇ ಫೆಮಿನಿಸ್ಟಿನ ಏದೆನು ಸೊಲೆಯನ್ನು ಸಾಮದನಿಟ್ಟಮ ಮಾಗೆ අපි මේ පළවෙනි ක්ලාස් එක අපි එකොනොමික් වල ඒ කියන්නේ ආර්ථික විද්‍යාවේ පළවෙනි ක්ලාස් එක අද පටන් ගන්නවා. I am welcoming all the students of Eden's oasis, and today we are going to start the first lesson of economics in our class. இன்றைய தினம் முதலாவது பாடத்தை இன்றைய தினம் ஆரம்பிக்க உள்ளோம். இந்த இடத்திலும் கூட நான் இன்ட்ரடக்ஷன் கிளாஸில் சொல்லியிருந்தேன், அந்த பாடத்தை குறிச்சுதான விளக்கம் ஒவ்வொருக்கும் வழங்கப்பட்டிருக்கும். அது எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது விளங்காதவங்க உங்களுக்கான அந்த வீடியோ வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு. பார்க்காதவங்க போய் அந்த வீடியோவை பார்க்கலாம். உங்களுக்கு நேரம் இருக்கும்போது அந்த வீடியோவை போய் நீங்கள் பார்க்கலாம். මතද ඒ වගේම අපි ඉන්ට්‍රොඩක්ෂන් ක්ලාස් එකේ මම පැහැදිලිව මේ පාඩම ගැන අපි කොහොමද කරන්න යන්නේ කියලා දුන්නා. ඒක තාම බලපු නැති අය මේ ඩිස්ක්‍රිප්ෂන් එකේ ලින්ක් එක දාලා තියෙනවා. එතකොට ඒ ලින්ක් එක ඔයාලා ගිහින් බලන්න පුළුවන්. වෙලාවක් තියෙනකොට ඒක ගිහින් ඔයාලා බලලා ඒක ගැන පැහැදිලි අවබෝධයක් ගන්න පුළුවන්. Those who are not watch the previous video of our introduction class, you can go and see the video on the YouTube also. I also pin the link in our description. You can watch the video at any time. You can watch that video. பாடத்துக்கு கடந்து போகிறதுக்கு முன்பதாக நான் இப்போ லைவ்ல தான் நான் இருக்கேன். அதனால நீங்கள் கமெண்ட் பண்ணால் உங்களுக்கு கேள்விகள் எதுவும் இருந்தால் நீங்கள் நேரடியாக அதுக்கு எனக்கு கமெண்ட் பண்ணலாம். அந்த இது எனக்கு நான் பார்த்துக்கொள்ளும், இதனால் ரிப்ளை பண்ண முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து முதல்ல இந்த பாடம் நம்ம என்ன பாடம் படிக்க போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இன்னைக்கு வந்து எக்கனாமிக்ஸில் ஃபர்ஸ்ட் லெசன் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லெசனில் அதன் தலைப்பு வந்து பிரச்சனைகளை தீர்க்கும். அதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் லெசன். அதாவது எக்கனாமிக்ஸ் பொருளியல்ல நம்ம பார்க்க முதல் பாடம் முதலாவது பகுதி வந்து பொருளாதார முறைமை ஒன்றின் அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளை தீர்க்கும் மாற்று முறைகள். දැන් අපි ආර්ථික විද්‍යාවේදී පළවෙනිටම අපි දැන් බලන්න යන පාඩම ඇවිල්ලා තමයි නිපුණතාව කියලා කියන්නේ. අපි මේකට නිපුණතාව තමයි ආර්ථික පද්ධතියක මූලික ආර්ථික ප්‍රශ්න හා ඒවා විසඳා ගන්නා විකල්ප ක්‍රම කියන එක තමයි අපි පළවෙනිටම අපි බලන්න යන්නේ. දැන් අපි මේකෙදී අපි බලනකොට එකොනොමික්ස් වල අපි බලනකොට නිපුණතාව මට්ටම් කියලා තියෙනවා. අපි නිපුණතාව කියලා කියන්නේ එක யூனிட் එකක්. ඒ කියන්නේ එක සබ්ජෙක්ට් එකක්. ඒකේ යටතේ ගොඩාක් කොටස් තියෙනවා. ඒ කොටස් වලට තමයි නිපுණතා මට්டம் කියලා කියන්නේ. பொருளியல்ல நம்ம பார்க்கும் பொழுது நம்ம பார்த்தோம்னு சொன்னா பொருளியல்ல பாடங்களுக்கு நம்ம தேர்ச்சிகள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஒவ்வொரு தேர்ச்சிகளுக்குள்ளேயும் இருக்கிற பகுதிகளுக்கு தான் நம்ம தேர்ச்சி மட்டங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நம்ம ஒரு பாடம் படிக்க போறோம் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் அதுல அந்த தேர்ச்சிக்குள்ள நிறைய தேர்ச்சி மட்டங்கள் இருக்கும். அப்போ ஒரு நம்ம சப்ஜெக்ட் முடிக்கணும்னா அதுக்குள்ள இருக்க ஒவ்வொரு தேர்ச்சி மட்டங்களையும் நம்ம முடிச்சு தான் அது போகணும். In economics we have units and the units levels. Okay, if each and units have each of the unit levels, we have to complete each and every units levels to complete one unit. இந்த முதல் பாடத்துல நம்ம பார்த்தோம்னா அதுல 9 தேர்ச்சி மட்டங்கள் இருக்கு. அப்ப அந்த 9 தேர்ச்சி மட்டங்களையும் நம்ம முடிச்சாதான் இந்த ஒரு முதல் பாடத்தை நம்ம முடிக்க முடியும். இன்னைக்கு நம்ம அதுல முதல் தேர்ச்சி மட்டத்தை பார்க்க போறோம். දැන් මේ පළවෙනි සබ්ජෙක්ට් එක පළවෙනි පාඩම අපි ගත්තාම ඒකෙදි නිපුණතා මට්ටම් 9ක් වගේ තියෙනවා. එතකොට මේ 9ම ඉවර කරාට පස්සේ තමයි අපිට මේ පළවෙනි සබ්ජෙක්ට් එක අපිට ඉවර කරන්න පුළුවන්. In the first subject have 9 unit levels to complete first subject.
அப்போ நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட்டாக நம்ம என்ன இதில் பார்க்க போகிறோம்னு பார்ப்போம். நம்மளோட ஃபர்ஸ்ட் அதாவது தேர்ச்சி மட்டம் 1.1 முதலாவது தேர்ச்சி மட்டம். இந்த முதலாவது தேர்ச்சியில் முதலாவது தேர்ச்சி மட்டம் நான் சொல்கிறது எல்லாத்துக்கும் விளங்குதுன்னு நினைக்கிறேன். விளங்குதுன்னு சொல்கிறவங்க கிளியர் ஒரு மெசேஜ் ஒன்று வைங்க கமெண்ட்ஸில், இல்லாட்டி ஓகேன்னு ஒரு மெசேஜ் ஒன்று போடுறேன். நான் சொல்கிறது விளங்குது அப்படின்றது. சிலருக்கு சவுண்ட் இஷ்யூ இருக்குது, சவுண்ட் கேட்கலன்னா இது ஸ்ட்ரீம் பண்ணுறதுனால நீங்கள் உங்களோட வலிமை ஃபுல்லாக கூட்டி வச்சிங்கன்னு சொன்னால் நல்லா கேட்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, அப்போ நம்ம பாடத்துக்குள்ளே போவோம். ஓகே, எல்லாரும் மெசேஜ் பண்ணுறீங்க, தேங்க்யூ. சவுண்ட் நிஷ்காந்த் கூட சவுண்டு இல்லைன்னா ஃபோனில் தான் இஷ்யூவாக இருக்கும். மற்றவங்களுக்கு ஓகே, சவுண்ட் வந்து நீங்கள் ஃபுல் சவுண்ட் ஃபோனில் வச்சு பாருங்கள், ஃபுல்லாக சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கேட்குதா அப்படின்ட்டுன்னு. கூட்டி வச்சும் விளங்கலை. சசிவாணி என்னன்னா மற்றவங்களுக்கு சவுண்ட் கேட்குது தானே நான் பேசுறது? பிரதர் நீங்கள் சவுண்ட் கேட்கலன்னு சொல்கிறோம், ஒருக்கா லைவ்ல இருந்து லெஃப்ட் ஆகிட்டு திருப்பி ஜாயின் ஆகி பாருங்க உங்களுக்கு சவுண்ட் கேட்குதா அப்படின்னு சொல்லி. ஓகே, சவுண்ட் கேட்குது எல்லாத்துக்கும். ஓகே, அப்போ நம்ம சப்ஜெக்ட்ஸ்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது நம்ம இந்த முதல் பாடத்தில் நம்ம பார்க்க போகிற முதல் விஷயம் வந்து பொருளியலின் அடிப்படை. பொருளியல்னா என்ன, அதுக்குள்ளே இந்த ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பொருளியல் அடிப்படை கீழே ஒரு மனிதனுடைய பொருளாதார அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம், அது எப்படி இருக்கும்னு பார்க்க போகிறோம். அடுத்து பொருளியல் ஒரு சமூக விஞ்ஞானம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அது எப்படி சமூக விஞ்ஞானம்னு சொல்கிறாங்க, அது எப்படி சமூக விஞ்ஞானமாக மாறுது அப்படின்றத பார்க்க போகிறோம். அடுத்து பொருளியலுக்கான வரைவிலக்கணம் அதை பார்க்க போகிறோம். அடுத்தது நுண்பாக பொருளியல், பேரின பொருளியல்னா என்ன, அடுத்தது பொருளியல் நேர் பொருளியல், நியம பொருளியல் கூற்றுகள்னா என்ன, அதை குறித்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதான் ஃபர்ஸ்ட் முதல் தேர்ச்சி மட்டும் நம்மளோட இதுதான். நான் நோட்ஸ் போட்டு விடுவேன் வாட்ஸ்அப்பில். அன்னைக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸில் செஞ்சது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. என்னென்னா எல்லாருமே கமெண்ட்டில் நீங்கள் இது பண்ணி நோட்ஸ்லாம் டைப் பண்ணி போட்டுருந்தீங்க. நீங்கள் டைப் பண்ணி இல்லாட்டி எழுதும்போது உங்களுக்கு அது கொஞ்சம் மெமரைஸ் பண்ணிக்க லேசாக இருக்கும், ஞாபகப்படுத்திக்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கமெண்ட்ஸ்லேயே போடுங்க. மற்றது நீங்கள் ஒரு தனியாக ஒரு கொப்பியை வச்சு நோட் பண்ணுங்க. දැන් අපි මේ පළවෙනි සබ්ජෙක්ට් එකේ මොකද්ද බලන්න යන්නේ? ඒ කියන්නේ පළවෙනි නිපුණතාවය අපි මොකද්ද බලන්න යන්නේ කිව්වොත් පළවෙනි නිපුණතාව මට්ටම ඇවිල්ලා තමයි ආර්ථික විද්‍යාවේ පදනම කියන එක. ආර්ථික විද්‍යාවේ පදනම. ඒ කියන්නේ ආර්ථික විද්‍යාවේ තියෙන බේසික්ම දේවල් මොනවද කියලා අපි මුලින්ම බලන්න යනවා. ඒක යටතේ අපි මිනිසුන්ගේ ආර්ථික හැසිරීම කොහොමද, සමාජ විද්‍යාවක් ලෙස ආර්ථික විද්‍යාව කොහොමද අපි බලන්නේ කියලා බලන්න යනවා. ඊට පස්සේ ආර්ථික විද්‍යාව පිළිබඳ නිර්වචනයන් මොකක්ද? නිර්වචනයන් කියන්නේ definitions. ඊට පස්සේ ආර්ථික විද්‍යාව ඉගෙන ගැනීමේ වැදගත්කම. ඒක මොකක්ද? ඒක ඉගෙනගෙන තියෙන වැඩක් තියනවාද? ඒක ඉගෙන ගත්තොත් මොකක් හරි කරන්න පුළුවන්ද? ඒක බලන්න යනවා. ඊට පස්සේ සූක්ෂම හා සාර්ව ආර්ථිකය කියන්නේ මොකක්ද? යථානුරූපී සහ අවිපතානුරූපී ආර්ථික විද්‍යාව කියන්නේ මොකක්ද කියලා අපි බලන්න යන්නේ. ඒක මේ ටික තමයි අපේ පළවෙනි නිපුණතා මට්ටම. පැහැදිලිද? පළවෙනි නිපුණතා මට්ටම කියලා කියන්නේ මේක පළවෙනි පාඩම නෙමෙයි. පළවෙනි පාඩමේ එක කොටසක්. හරිද?
After that, we're going to learn first our subject. First unique level of our first subject is basics of economics. Basics of economics means we are going to learn about the fundamentals of the economics in there. First one is describe economic behavior of a people. We are going to look at behavior of the peoples, how they behave as an economic behavior, and confirm economics as a social science. How to define economics as a social science, and definitions of economics. We are going to learn a definition and what is economics, and explains the importance of learning economics. And explain the difference between microeconomics and the macroeconomics, and explaining difference between positive and normative statements. அப்போ நம்ம இந்த காரியங்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபுல்லாகவே பார்க்க முடியாது, ஒரு ஹவரில் அதுக்கு நேரம் பார்த்தாது. நான் 2 பகுதியாக பிரிச்சுட்டு இதை 2 கிளாஸில் செய்யலாம் அப்படின்ட்டு. அப்போ இந்த முதல் தேர்ச்சி மற்றதை முடிக்க நமக்கு 2 கிளாஸ் போகும். இன்னைக்கு நம்ம முதல் 4 விஷயங்களை மட்டும் பார்க்க போகிறோம். அப்போ நம்ம முதல் விஷயத்துக்குள்ளாக போகலாம். யாராவது ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, நான் சொன்னதில் ஏதாவது விலங்குல அப்படின்னு சொன்னால் கீழே போடலாம், கமெண்ட்ஸில் போடலாம், நான் பார்க்குறதுக்கு. ஓகே, அதுக்குள்ளே டைப் பண்ணி போட்டுட்டீங்க, தேங்க்யூ. சரி, அப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்மளோட லெசனுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து மனிதனின் பொருளாதார நடத்தை. பொருளாதார நடத்தை அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட், பொருளியல் படித்தவங்க மட்டும்தான் இப்படி இருக்கணுமான்னு கேட்டால் இல்லை. நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியுமோ நம்மளும் அன்றாட வாழ்க்கையில் அந்த மாதிரி நம்மளுக்கே தெரியாமல் இந்த பொருளாதார நடத்தை அப்படின்றது, எக்கனாமிக் பிஹேவியர் அப்படின்றது நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்குது. நான் சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கே புரியும் நம்ம அதை செய்கிறோமா இல்லையா அப்படின்ட்டு. பொருளாதார நடத்தை அப்படின்னு என்னன்னு பார்த்துட்டு அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். දැන් අපි දැන් බලන්න යන්නේ පළවෙනියටම මිනිසුන්ගේ ආර්ථික හැසිරීම කියන්නේ මොකක්ද කියලා. එතකොට අපි හැමෝම ආර්ථික විද්‍යාව ඉගෙන ගත්තත් නැතත් අපිම දන්නේ නැතුව අපි ඒක කරගෙන තමයි ඉන්නේ. ආර්ථික හැසිරීම කියන එක අපි තුල තියෙනවා. අපිම එදිනෙදා ජීවිතේ අපි දන්නේ නැතුවම ඒක කරනවා. දැන් මම කිව්වට පස්සේ ඔයාලට තේරෙයි ඕනේ අපි මේක කරනවානේ කියලා. හරි, දැන් ඒක තමයි දැන් අපි මුලින්ම බලන්න යන්නේ මිනිසුන්ගේ ආර්ථික හැසිරීම කියන්නේ මොනවද, ඒක කොයි වගේද, අපි ඒක කරනවද කියන එක. හරි, first we are going to focus on the economic behavior of peoples. We are going to discuss about firstly about the behavior, how they behave like a economic behavior. What are the economic behaviors of the people? Those who know about the economics or not, they will behave like economic. They have economic behavior in life and day-to-day life. After that, I will explain it. You can understand that yes, we also do that economic behavior in our daily life. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம் பொருளாதார நடத்தை அப்படின்றதுனா என்ன அப்படின்னு. மனிதனோட பொருளாதார நடத்தை என்னன்னா பாருங்க நோட்ஸ்ல, சமூகத்தில் வாழும் மக்களுக்கு பல்வேறு விதமான தேவைகள் காணப்படுவதுடன் இத்தேவையானது பௌதீக தேவை, உள்ள தேவை என வகைப்படுத்த முடியும். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இந்த பொருளாதார நடத்தையை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் அது எப்படி வருதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அதுக்கு நம்ம பார்க்குறோம் எல்லா சமூகத்தில் இருக்க எல்லாருக்குமே தேவைகள் அப்படின்றது இருக்கு. தேவைகள் விருப்பங்கள் என்னன்னு நான் ஒரு லைட்டாக ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தேன். தேவைன்னா என்ன, விருப்பம்னா என்ன, ரொம்ப லைட்டாக தான் சொன்னோம். நம்ம போக டீப்பாக பார்ப்போம். அதுதான் அடுத்தடுத்த பாடங்கள்ல வருது. அப்போ எல்லா மனுஷருக்குமே தேவை, ஒரு மனுஷன் உயிர் வாழ்றதுக்கு கட்டாயமா பூர்த்தி செய்ய வேண்டிய காரியங்கள் தான் தேவைகள் அப்படின்னு சொல்லப்படுது. එතකොට දැන් අපි බලනකොට හැම එකිනෙකාටම අවශ්‍යතාවයන් තියෙනවා. මම ඕමනාව ගැන නෙමෙයි මම කතා කරන්නේ, අවශ්‍යතාවයන් ගැන. ඕමනාව කියන්නේ වෙනයි, අවශ්‍යතාවයන් කියන්නේ වෙන දෙයක්. එතකොට අවශ්‍යතාවය කියලා කියනකොට මිනිස්සෙක් ජීවත් වෙන්න අත්‍යවශ්‍යම සපුරාගත යුතු දේවල් තමයි අවශ්‍යතාවය. එතකොට හැමෝටම අවශ්‍යතාවයන් තියෙනවා. To see that
every man or every people have a needs. I not talk about the wants. Wants is a different kind of thing, and need is a different. Need means the necessary things that need to for a human to live, that called needs. It must be fulfilled for everyone. So we know about that every people have a need. அப்ப எல்லாருக்குமே ஒரு தேவைகள் இருக்கு. தேவைங்கிறது எல்லா எனக்கும் பசிக்கும், உங்களுக்கும் பசிக்கும், எல்லாத்துக்குமே பசிக்கும். தேவைகள்ன்றது எல்லாத்துக்கும் பொதுவானது. ஆனா விருப்பம்ன்றது ஒவ்வொரு, இப்போ எனக்கு பசிச்சா நான் எனக்கு பிடிச்ச சாப்பாடு வேற, அதே நீங்களும் சாப்பிடுவீங்கன்னு சொல்ல முடியுமா? முடியாது. நீ உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு வேற, எனக்கு பிடிச்சது வேற. அப்ப என் தேவைக்கான என்னோட விருப்பம் வேற, உங்க தேவைக்கான உங்களோட விருப்பம் வேற. அப்ப விருப்பங்கள் ஆளுக்கால் மாறிக்கிட்டே போகும். ஆனா தேவைகள், பசின்றது எல்லாத்துக்கும் பொதுவானது, உணவுன்றது எல்லாத்துக்குமே பொதுவானது. ஆனா විරුපංගල් මාරිකිට පොවෝ. එතකොට අපි අවශ්‍යතාවය ගැන බලනකොට අවශ්‍යතාවය කියලා කියන එක හැමෝටම පොදු දෙයක්. හැබැයි උවමනාව කියන එක පුද්ගලයාගෙන් පුද්ගලයාට වෙනස් වෙගෙනම යනවා. දැන් මට බඩගිනි නම් මං කන්න කැමති ಜಾති වෙනයි. දැන් ඔයාලට එහෙම නෙමෙයි. එකිනෙකාට යාළගේ කැමත අනුව ඒක වෙනස් වෙන්න පුළුවන්. එතකොට උවමනාව කියන එක වෙනස් වෙගෙනම යන එක. හැබැයි අවශ්‍යතාවය කියන එක ස්ථිර දෙයක්. ඒක පුද්ගලයාගෙන් පුද්ගලයාට වෙනස් වෙන්නේ නැහැ. හැම කියන එක හැමෝටම පොදුයි. ඒක හැමෝගෙම අවශ්‍යතාවය. For the need is for everyone is the same. Need should not change for a person to person, but the wants will be changed by a person to person, because my wish to eat the food is different from you and our all. Everyone has a different taste and different wants. Wants means his wish to eat everything. For a need is common to everyone, but wants is different from person to a person. அப்ப நம்ம தேவைகள்ன்றது பொதுவானது, விருப்பங்கள்ன்றது ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் மாறும். அதே மாதிரி எல்லையற்றதாகவும் இருக்கும். அப்ப இந்த தேவை நம்ம ரெண்டா பிரிக்கலாம். தேவைகள்னு பார்க்கும்போது ஒண்ணு நம்மளுக்கு வெளிப்புறமா தேவைப்படுற பௌதீக தேவை, இன்னொன்னு உல தேவை. ரெண்டா பிரிக்கிறோம். தேவைகள் எத்தனை பிரிக்கிறோம்? ஒண்ணு பௌதீக தேவை, இன்னொன்னு உல தேவை அப்படின்னு. அப்ப பௌதீக தேவைன்னு சொல்றது பொருட்கள் சேவைகள் மூலமா நம்மளால பூர்த்தி செய்யக்கூடியதை தான் பௌதீக தேவைகள் அப்படின்னு சொல்றோம். பொருட்கள் சேவைகள் மூலமா நம்ம பூர்த்தி செய்யக்கூடியது நம்ம பௌதீக தேவைகள்னு சொல்லுவோம். பொருட்கள் சேவைகள் மூலமா பூர்த்தி செய்ய முடியாததை நம்ம உල தேவைகள்னு சொல்லுவோம். එතකොට අපි මේ අවශ්‍යතාවයන් ගැන අපි බලනකොට අවශ්‍යතාවයන් කොටස් දෙකකට බෙදන්න පුළුවන්. එතකොට එකක් තමයි භෞතික අවශ්‍යතාවයන්. භෞතික අවශ්‍යතාවයන් කියලා කියන්නේ භාණ්ඩ හා සේවා, කුමක් හරි භාණ්ඩ හා සේවාවක් තුලින් ඒක සපුරාගත හැකි අවශ්‍යතාවයන් අපි භෞතික අවශ්‍යතාවයන් කියලා අපිට කියන්න පුළුවන්. ඒ වගේම තව එකක් තමයි මානසික අවශ්‍යතාවයන්. තව අනිත් එක මානසික අවශ්‍යතාවයන්. භෞතික අවශ්‍යතාවයන්, මානසික අවශ්‍යතාවයන්. එතකොට භාණ්ඩ හා සේවාවන් තුලින් සපුරාගත නොහැකි අවශ්‍යතාවයන් අපි මානසික අවශ්‍යතාවයන් ලෙස අපිට හඳුනා ගන්න පුළුවන්. There are two types of needs. There are type of need. First one is physical need. Another one is mental need. The physical needs means that can be fulfilled by your consumption services. But another one, the mental needs can't be fulfilled by consumption of goods or it's called mental needs. அப்ப நம்ம பார்த்தோம் தேவைகள் ரெண்டு வகைப்படும். ஒன்னு தேவை, இன்னொன்னு உள்ள தேவை. இப்ப என்னன்னா இந்த தேவைகள் பூர்த்தி செய்யறதுக்கு நம்ம பார்த்தோம். இப்ப இந்த உள்ள தேவைகளை பத்தி இப்ப நம்ம கவனம் செலுத்த தேவையில்ல. உங்களுக்கு நோட்ஸ்ல பாத்தீங்கன்னா அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. நம்ம இப்ப பார்க்க போறது பௌதிக தேவையை பத்தி மட்டும்தான். பௌதிக தேவை பத்தி மட்டும் நம்ம பார்க்க போறோம். එතකොට අපි දැන් අපි බැලුවා මේ අවශ්‍යතාවයන් දෙකක් තියෙනවා කියලා. එකක් භෞතික අවශ්‍යතාවයන්, අනිත් එක මානසික අවශ්‍යතාවයන් කියලා දෙකක් තියෙනවා. එතකොට දැන් අපි බලන්න යන්නේ මේ භෞතික අවශ්‍යතාවයන් ගැන විතරයි
අපි බලන්න යන්නේ. මානසික අවශ්‍යතාවයන් ගැන අපි දැන් අපි මෙහිදී බලන්නේ නැහැ. ඒකට උදාහරණ එහෙම ඔයාලට බලා ගන්න පුළුවන් notes එකේ දාලා තියෙනවා. We are going to only consider about the physical need only in economics. We are not consider mental needs in economics. We are only considering physical needs in this subject. அப்ப நம்ம physical பௌதிக தேவைகள்னு பார்க்கும் பொழுது நம்ம பார்த்தோம் அது வந்து பொருட்கள் சேவைகள் மூலமா தான் பூர்த்தி செய்யப்படும் அப்படின்னு. அப்ப அந்த பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்யறதுக்கு என்ன தேவை? ஒரு பொருளா இருக்கலாம், சேவையா இருக்கலாம். பொருட்கள் சேவைகள்னு நான் சொல்றது கடையில போய் நம்ம வாங்குற எல்லாமே பொருட்கள் தான், எல்லாமே சேவைகள் தான். இப்ப எனக்கு முடி வெட்டணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு சலூனுக்கு போறேன்னா அது வந்து ஒரு சேவை. நான் எனக்கு பசிக்குதுன்னு சொல்லி நான் ஏதாவது ஒரு கடையில போயிட்டு நான் வாங்கி சாப்பிட்றேன். இல்லைன்னு சொன்னா நான் போயிட்டு ஏதாவது ஒரு ஹோட்டல் பொருட்களுக்கு கீழே வரும். அப்போ பொருட்கள் நம்மளோட தேவைகள் எல்லாத்தையுமே ஏதோ ஒரு பொருள் இல்லாட்டி ஒரு சேவை மூலமா கொள்றோம். එතකොට දැන් අපි භාණ්ඩ අපි බැලුවා අපි භෞතික අවශ්‍යතාවයන් විතරයි අපි සලකන්න. එතකොට මේ භෞතික අවශ්‍යතාවයන් අපිට සපුරා ගන්න අපිට භාණ්ඩ හා සේවාවන් තමයි භාණ්ඩ හෝ සේවාවන් තමයි ඕන කරන්නේ. மைக் என்ற சவுண்ட் கேட்க மாட்டேங்குதா? சிலர் என்ற சவுண்ட் கேட்கலன்னு சொல்றாங்க, சிலருக்கு கேக்குது. சவுண்ட் கேக்குதா? எனக்கு தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்க. சவுண்ட் கேக்குதா? சிலருக்கு சவுண்ட் கேக்குது, சிலருக்கு கேட்க மாட்டேங்குது. நான் நினைக்கிறேன் கவரேஜ் இஷ்யூவா தான் இருக்கும். சவுண்ட் கேட்காததுக்கு காரணம் கவரேஜ் இஷ்யூ நான் நினைக்கிறேன். சிஸ்டருக்கும் ஓகே. சவுண்ட் வராதவங்க கொஞ்சம் லீவ் ஆகிட்டு லைவ்லேருந்து லீவ் ஆகிட்டு ஜாயின் ஆகுங்க. සවුන්ඩ් නැති අය ටිකක් ලයිව් එකකින් එකෝ ජොයින් බලන්න සවුන්ඩ් එක එනවද කියලා, සද්ද එනවද කියලා. ඔව් පොඩි සවුන්ඩ් இல்ல. ஒரு நிமிஷம் தாங்க, நான் செட்டிங்ஸ் வந்து பார்க்குறேன். இப்போ பாருங்க, இந்த சவுண்ட் எல்லாத்துக்கும் கேக்குதானே? இந்த சவுண்ட் கேக்குதா? சவுண்ட் கேட்கலன்னு சொல்றவங்க. ஓகே அங்கிள், சவுண்ட் கேக்குது அங்கிளுக்கு. சவுண்ட் கேட்கலன்னு சொன்ன சார்லஸ் ஐயா ಅದೇನೋ ಅದ ஓகே. இப்போ நிறைய பேர் ஓகேன்னு சொல்கிறீங்க, அப்போ சவுண்ட் கேட்குது. ஓகே, நான் கண்டினியூ பண்ணுறேன். එතකොට දැන් අපි අවශ්‍යතාවයන් ගැන බලාගෙන හිටියේ. එතකොට මේ භෞතික අවශ්‍යතාවයන් කියලා බලනකොට භෞතික අවශ්‍යතාවයන් විතරයි අපි ඉකොනොමික්ස් එකේදී බලන්නේ. එතකොට මේ භෞතික අවශ්‍යතාවයන් සපුරා ගන්න නම් අපිට භාණ්ඩ හා සේවාවන් ඕනේ. එතකොට මේ භාණ්ඩ හා සේවාවන් අපි නිෂ්පාදනය කරන්න නම් ඒකට තමයි අපි සම්පත් පාවිච්චි කරන්නේ. එතකොට මේ සම්පත් තියාගෙන භාණ්ඩ හා සේවාවන් නිෂ්පාදනය කරනවා. ඒ භාණ්ඩ හා සේවාවන් තියාගෙන අපි අවශ්‍යතාවයන් ටික ඉටු කර ගන්නවා.
To fulfill a physical need, we are using goods and services consumption to fulfill our physical needs. So how to make the goods and services? We are making the goods and services through a resource. It can be any resource, but we are producing goods and services using a resource. Then directly resources helps to fulfill our needs. அப்ப நம்ம நேரடியா பார்க்கும் பொழுது வளங்கள் தான் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு மறைமுகமா உதவி செய்யுது. அப்ப வளங்கள் இல்லைன்னா நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாது. தேவையா இருக்கலாம், விருப்பமா இருக்கலாம். இப்போ நம்முடைய தேவைகளை நான் அந்த கனெக்ஷன் கொண்டு வருது புரியுதா உங்களுக்கு? நம்ம தேவைகள் இருக்கு, அதுக்கு பொருட்கள் தேவை. அந்த பொருட்களை எதை வச்சு உருவாக்குறோம்? வளங்களை வச்சு. அப்ப வளங்கள்னாலதான் தேவை பூர்த்தி ஆகுது. புரியுதா? தேவையா இருக்கலாம், விருப்பமா இருக்கலாம், அது பூர்த்தி செய்யப்படுறது වළංගල් மூலமா தான். දැන් මම අර සම්බන්ධතාවය කියන එක ඔයාලට තේරෙනවද මන් දන්නේ. තේරුම් කරලා දෙන්නම් බලන්න. දැන් අපි ගාව අවශ්‍යතාවයක් තියෙනවා. එතකොට ඒක සපුරා ගන්න අපිට භාණ්ඩ හා සේවාවන් ඕනේ. එතකොට මේ භාණ්ඩ හා සේවාවන් කොහොමද නිෂ්පාදනය කරන්නේ? සම්පත් තියාගෙන. එතකොට කෙලින්ම බලන්න සම්පත් නිසා තමයි අපේ අවශ්‍යතාවයන් සහ වොමනාවන් ඉටු කරගන්නේ අපි. එතකොට සම්පත් නැත්නම් අපේ අවශ්‍යතාව නැත්නම් වොමනාව ඉටු කරගන්න අපිට බෑ. I am linking these two things with the needs and wants with the resources. Resources is the main source of producing goods and services. Then the resources deciding our wants and needs fulfill. The resources helps to fulfill our wants and needs. I am linking these two things, resources and the wants. These things are linked together. The wants and needs will be fulfilled by the resources. அப்போ இதுதான் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தணும்னு நினைச்சது. என்னது, வளங்களுக்கும் தேவைகளுக்கும் எப்படி அந்த தொடர்பு வருது? ஏன்னா நம்ம தேவைகள் நேரடியாக வளங்களை போயிட்டு எடுக்கிறது இல்லை. இப்போ நிலம் ஒரு வளம், மனிதர்கள் ஒரு வளம், உழைப்புன்றது ஒரு வளம், அப்போ பணம் மூலதனம்ன்றது ஒரு வளம். அந்த மாதிரி வளங்கள் இருக்கு. நம்ம நேரடியாக போயிட்டு அதை எடுக்க போறது இல்லை. அதை பாவிச்சு பொருட்கள் சேவைகளை செய்கிறோம். அது மூலமா தான் நம்ம நம்முடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சு கொள்றோம். அப்போ மறைமுகமா நம்ம பார்க்கும்போது இந்த வளங்கள் இல்லைன்னு சொன்னா நம்மளுடைய தேவையும் விருப்பமும் பூர்த்தி செஞ்சு கொள்ள முடியாது. පුරියද? දැන් අපි කෙලින්ම අපි සම්පත් පාවිච්චි කරන්නේ නැහැ. ඒක අපිට බෑ. දැන් පොළව කියලා කියන්නේ, භූමිය කියලා කියන්නේ අපිට සම්පතක්. ඒ වගේම ප්‍රාග්ධනය කියලා කියන්නේ අපිට සම්පතක්. ඒ වගේම ෂය කියලා කියන්නේ අපිට සම්පතක්. එතකොට අපි කෙලින්ම ඒක ගිහින් අපිට පාවිච්චි කරන්න බෑ. හරිද? එතකොට අපිට කෙලින්ම ඒක පාවිච්චි කරන්න බෑ. අපි ඒක මොනවද කරන්නේ? ඒ සම්පත් පාවිච්චි කරගෙන භාණ්ඩ හා සේවාවන් නිෂ්පාදනය කරනවා. ඒ භාණ්ඩ හා සේවාවන් තියාගෙන අපි මොනවද කරන්නේ? අපේ අවශ්‍යතාවයන් ඉටු කරගන්නවා. ඒක තමයි දැන් අපි බලන්නේ. දැන් තාම මේක ආර්ථික ඇසිරීම ගැන කියලා දුන්නේ නැහැ. To now we didn't use the resources directly to fulfill our wants or needs. We are using the resources to make goods. By the goods and services we are fulfilling our wants and needs. I didn't explain about the economic behavior of a people. I didn't get into that. நான் இன்னும் பொருளாதார நடத்தைனா என்னன்னு உங்களுக்கு சொல்லி தரல. இன்னும் இப்பதான் அதுக்கான பேஸ், அது எப்படி அதுக்கு கொண்டு வரதுன்றது சொல்லி தந்துட்டு போறேன். இப்ப பார்ப்போம் பொருளாதார நடத்தைனா என்ன. அப்ப பாருங்க, பொருளாதார நடத்தைனா இந்த நோட்ஸ்ல இருக்கு. சமூகத்தில் காணப்படும் வரையறுக்கப்பட்ட வளங்களை பயன்படுத்தி மனிதன் தனது பௌதீக தேவைகளையும் விருப்பங்களையும் பூர்த்தி செய்ய மேற்கொள்ளும் செயற்பாடுகளும் நடத்தைகளும் பொருளாதார நடத்தையாக கருதப்படும். புரியுதா? அப்ப பொருளாதார நடத்தைன்னு என்ன, நம்ம பொருளாதாரம்னா என்னன்னு பார்த்தோம். அப்ப பொருளாதார நடத்தைன்னு என்ன, அதுக்காக நம்ம செய்யற எல்லாமே பொருளாதார நடத்தை தான். பொருட்கள், சேவைகள், வளங்கள் குறைவா இருக்கு. ஆனா அதை வச்சு நம்மளோட பௌதீக தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிறதுக்காக நம்ம என்னென்ன செய்யறோம். அதுக்காகத்தான் நம்ம போயிட்டு கடையில போயிட்டு சாமான் வாங்குறோம். அதுக்காகத்தான் நம்ம போயிட்டு சலூன்காக இருந்தாலும் சரி, ஹோட்டலுக்காக இருந்தாலும் சரி, எதுக்காக இருந்தாலும் சரி போயிட்டு நம்ம பொருட்களை வாங்குறது அதனாலதான். எதுக்காக? நம்மளுடைய தேவையை பூர்த்தி செய்ய போல. அப்ப பொருளாதார நடத்தைன்னா என்ன, வளங்களை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிறோம் அப்படின்றதுதான் நம்முடைய பொருளாதார நடத்தை. அது சொந்தமான பிசினஸ் ஒன்னா இருக்கலாம்,
விவசாயம் செய்கிறதா இருக்கலாம், இல்லாட்டி இன்னொருத்தரோட பிஸ்னஸ் பண்ணுறதா இருக்கலாம், இல்லாட்டி இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு செய்கிறதா இருக்கலாம். இது எல்லாமே பொருளாதார நடத்தைக்குள்ளே தான் வரும். இப்போ பாருங்கள், நம்ம செய்கிற எல்லாமே பொருளாதார நடத்தைக்குள்ளே தான் வரும். நம்ம அன்றாட வாழ்க்கையில் செய்கிற எல்லாமே பொருளாதார நடத்தைக்குள்ளே தான் வரும். அப்போ நம்ம பொருளியலுக்கும் நம்மளுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ அதை செஞ்சுட்டு தான் இருக்கும். දැන් බලන්න මම මේක මේ දෙක එකව කරන හැටි බලන්න ඒකේ නිර්වචනය බලන්න මිනිසුන් සමාජයේ පවතින සීමිත සම්පත් යොදාගෙන භෞතික අවශ්‍යතා හා උවමනා ඉටු කර ගැනීමට සිදු කරන ක්‍රියාකාරකම් හා හැසිරීම් ආර්ථික හැසිරීම් ලෙස හඳුන්වයි. දැන් අපි බැලුවා වගේ තමයි. අපි ගාව සම්පත් තියෙනවා. ඒ සම්පත් තියාගෙන කොහොමද අපි අපේ අවශ්‍යතාවයන් पूर्ण කරගන්නේ කියන එක තමයි අපේ ආර්ථික හැසිරීම හැටියට අපි බලන්නේ. ඒකට අපි ගොඩාක් දේවල් කරනවා. බාණ්ඩ සේවාවන් මිලදී ගන්නවා. අපි ඕන් බිස්නස් එකක් කරනවා. නැත්නම් අපිම ගොවිතැන් කරනවා. නැත්නම් අනිත් එක්කෙනෙක් සමග අපේ බාණ්ඩ වමාරු කරගන්නවා. ඒ වගේම පරිභෝජනය කරන එක, ඒ වගේම ආයෝජනය කරන එක, මේ ඔක්කොම ආර්ථික හැසිරීම යටතේ තමයි ඉන්නේ. Look at the definition for the behaviors of peoples. The activities and behaviors performed by peoples to fulfill physical needs and wants of a society using limited resources are called economics behavior. Economics behavior means using a limited resources, how the people from a society they fulfill their needs and wants. It's called economics behavior. For fulfill that, we will doing goods and service production, goods and service consumption, distribution, and investing. These all things are called considered as a economic behavior. அப்போ நம்ம இது எல்லாத்தையுமே தான் பொருளாதார நடத்தை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ பொருளாதார நடத்தைன்றது எல்லாருக்கும் விளங்கியிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பொருளாதார நடத்தைன்றது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் சிம்பிளாக மைண்டில் வச்சுக்கலாம். இவ்வளோத்தையும் நீங்கள் பாடமாக்கணும்னு இல்லை, ரொம்ப சிம்பிள். இருக்க கொஞ்சம் வளங்களை வச்சு எப்படி அவங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிறாங்க அப்படின்றது தான் பொருளாதார நடத்தை. ரொம்ப சிம்பிள். இருக்குது கொஞ்சோண்டு இருக்குது, அதை வச்சுக்கிட்டு எப்படி நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சு கொள்ளலாம் அப்படின்றது தான் பொருளாதார நடத்தை. මේක ඔක්කොම ඔයාලා පාඩම් කරන්න ඕනේ නැහැ. එක එච්චර අමාරු දෙයක්වත් නැහැ. ඔයාලා කෙටින් මතක තියාගන්න ඕනේ දෙයක් තමයි තියෙන හිඟ සම්පත් තියාගෙන කොහොමද යාළගේ අවශ්‍යතාවයන් ඉටු කරගන්නේ කියන එක තමයි ආර්ථික හැසිරීම හැටියට අපි බලන්නේ මෙතන. You don't memorize all those things. You have to memorize and keep in mind to that how they doing fulfill their needs and wants using a limited resource. That's called economics behavior. That only. Very simple. How they fulfill their physical needs using limited resources. That's called economic behavior. அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். 4 விஷயம் பார்க்குறேன்னு சொன்னால் அதில் முதல் விஷயம் சரி. ரெண்டாவது விஷயம் பொருளியல் ஒரு விஞ்ஞானமா? இப்போ பொருளியல் வந்து ஒரு சயின்ஸ் அப்படின்னு, எக்கனாமிக்ஸை வந்து நம்ம சயின்ஸ்ன்னு தான் சொல்கிறோம். அப்போ ஏன் அப்படி சயின்ஸ்ன்னு சொல்கிறதுக்கான காரணம், பொருளியல் வந்து ஒரு விஞ்ஞானம்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஏன் பொருளியல்ன்றது ஒரு வித்தியாசமான பாடம், ஆனால் நம்ம அதை எக்கனாமிக் சயின்ஸ்ன்னு தான் சொல்கிறோம். அதுக்கான காரணம் இது ரொம்ப நீங்கள் டீப்பாக இதை எடுத்துக்க தேவையில்லை. நான் சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதை மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டா போதும். இதை டீப்பாக ஒன்றும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை. ஜஸ்ட் இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். பொருளியல்ல என்ன நடக்குது, அதில் என்ன செய்கிறாங்க அப்படின்றது மட்டும். දැන් අපි ඊළඟට බලන්න යන්නේ ආර්ථික විද්‍යාව කියලා කියනකොට විද්‍යාවක් කියලා කැලලක් එනවනේ. එතකොට ආර්ථිකය ඇයි අපි විද්‍යාවක් කියලා කියන්නේ? ඒකට හේතුව මොකද්ද කියලා. මේක වැඩි අවධානයක් යොමු කරන්න ඕනේ නැහැ. මම ඔයාලට තේරුම් කරලා දෙන්න මේක දැන් මේ. එතකොට මේක මොකද්ද වෙන්නේ, ආර්ථිකය තුළ මොකද්ද වෙන්නේ කියලා විතරක් ඔයාලා දැනගත්තොත් ඇති. This is not for a big thing. You don't have to memorize and keep in mind.
Just I'm trying to explain what is economics, what's the thing happen in economics. அப்ப நம்ம விஞ்ஞானம்னு சொல்லும் பொழுது அதுல ரெண்டு வகையான விஞ்ஞானம் இருக்கு. அப்ப நம்ம ஒண்ணு வந்து இயற்கை விஞ்ஞானம்னு சொல்லுவோம், இன்னொன்னு சமூக விஞ்ஞானம்னு வரும். அப்ப இயற்கை விஞ்ஞானம்னு சொல்றது என்னன்னு சொன்னா இயற்கையில நடக்கிற விஷயங்களை குறித்து ஆய்வு செய்யறதை தான் நம்ம இயற்கை விஞ்ஞானம், அதை நேச்சுரல் சயின்ஸ்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து சமூக விஞ்ஞானம். சமூக விஞ்ஞானம்னு சொல்றது சமூகத்துல இருக்க மனுஷங்களுடைய நடத்தையை குறித்து, அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்றதை குறித்து ஆய்வு செய்யற பாடம் தான் சமூக விஞ்ஞான பாடங்கள்னு சொல்றோம். சயின்ஸ்ன்னு சொல்லும்போது ரெண்டு வகையா பிரியுது, ஆனா ரெண்டுலையுமே நடக்கிற விஷயங்கள் ஒண்ணுதான். இப்போ எப்படி ஒரு லேப்ல போயிட்டு நம்ம ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு நம்ம ஒரு சொல்யூஷன் ஒன்று கண்டுபிடிக்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த சமூக விஞ்ஞான பாடங்கள்லையும் சமூகத்துல இருக்க ஏதாவது ஒரு பிரச்சனைக்கான தீர்வை அவங்க கண்டுபிடிப்பாங்க. அதுதான் சமூக விஞ்ஞான பாடங்கள்னு சொல்றது. இந்த எக்கனாமிக்ஸ்ன்றது சமூக விஞ்ஞான පාඩම්. දැන් අපි බලන්න යන්නේ විද්‍යාව කියලා කියනකොට විද්‍යාවේ කොටස් දෙකක් වර්ග දෙකක් තියෙනවා. එතකොට එකක් තමයි ස්වභාවික විද්‍යාව, අනිත් එක සමාජීය විද්‍යාව. එතකොට මේ ස්වභාවික විද්‍යාව කියලා කියනකොට ඒක ස්වභාවික නැත්තම් පරිසරික සාධක එයාලා ඒක ගැන ආධාරණ විෂය තමයි අපි ස්වභාවික විද්‍යාව කියලා කියන්නේ. ඒ කියන්නේ පරිසරය තුල වෙන වෙනස්කම්, පරිසර සාධක තුල වෙන වෙනස්කම් මොනවද ඒක ගැන ඉගෙන ගන්න පාඩම තමයි අපි ස්වභාවික විද්‍යාවක් කියලා කියන්නේ. ඒ වගේම සමාජ විද්‍යාවක් කියලා කියන්නේ සමාජයේ ඉන්න මිනිසුන් කොයි වගේද හැසිරෙන්නේ, එයාලගේ හැසිරීම කොයි වගේද තියෙන්නේ කියලා ඒක ගැන ඉගෙන ගන්න පාඩම තමයි අපි සමාජ විද්‍යාව කියලා කියන්නේ. For that there are two types of science methods and science lessons. They called natural science and social science. Under the natural science, it is a subject that studies natural phenomena or environmental factors. It means it's a research about the natural things and the environment. They teach about the environment and natural phenomena called natural science. In the social science subject, we have to study about the human behavior, that called social science. For example, it's include economics science and political science. They both are social science subjects. அப்போ நம்ம இது ரெண்டும், இது சும்மா உங்களுக்கு ஐடியா ஒன்றுக்காக கொடுத்தேன். பொருளியல்னா அது என்ன பாடம், எப்படியாப்பட்ட ஒரு பாடம்னு சொல்றதுக்காக. அப்போ நம்ம சமூக விஞ்ஞான பாடங்கள்ல ஒன்றான பொருளியலை பற்றி தான் நம்ம படிக்கிறோம். அப்போ பொருளியல்ன்றது ஒரு விஞ்ஞானம். இது வந்து A-level சப்ஜெக்ட்ஸில் யாரும் கணக்கெடுக்காமல் இருந்தனால, ஆனால் இது வந்து கேள்வியாக வரும், பேப்பரில் கேட்டிருந்தாங்க. இதை வந்து விளங்கப்படுத்த சொல்லி, இது எப்படி பொருளியல் வந்து ஒரு விஞ்ஞானமா, அது எப்படி பொருளியல் வந்து ஒரு விஞ்ஞானம்னு சொல்கிறீங்க அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேள்வி வந்துருந்துச்சு. பாஸ்ட் பேப்பர்ஸில் பார்த்தீங்கன்னா இருக்கும், அந்த கேள்வி வந்துருந்துச்சு. அப்போ அதுக்காக தான் நான் இதை கொடுத்துருந்தேன். பாஸ்ட் பேப்பரில் வந்திருந்தனால அப்போ அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி விடலாம் அப்படின்ட்டு இதை ஆட் பண்ணியிருந்தேன். அடுத்து அது அவ்வளோதான். சயின்ஸ் பொருளியல்ன்றது ஒரு සමූහ විඥාන පාඩම. ඒකට මම මේක දාන්න හේතුව මේක ඇත්තට වැදගත් නැති වුණාට මේක එකපාරක් ප්‍රශ්න පත්‍රයක අහලා තිබ්බා. පාස් පේපර් දැක්කම ඔයාලට බලා ගන්න පුළුවන් මේක අහලා තිබ්බා. ආර්ථික විද්‍යාව ඇයි විද්‍යාවක් හැටියට අපි සලකන්නේ කියලා. මේව ප්‍රශ්නයක් අහලා තිබ්බා. ඒකට මේක තමයි උත්තරය. මේක නිකම් විද්‍යාවක් නෙමෙයි, මේක සමාජ විද්‍යාවක් යටතේ ඉන්න දෙයක්. මේක සමාජයේ මිනිසුන්ගේ ඇසිරීම ගැන පරීක්ෂා කරන නිසා මේක සමාජ විද්‍යාවක් හැටියට එනවා. The reason that why I'm include this note in the here, once the question was in the past paper, you can see that in the question papers they are asking how you can judge economics as a science. How you can explain economics as a science. This is the answer for that. You can explain that economics research about the human behavior. Because of that, economics is a social science. இதுதான் காரணம். அடுத்த நோட்ஸ்க்கு நம்ம போகலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது எக்கனாமிக்னா என்ன அப்படின்னு.
அப்போ எக்கனாமிக் படிக்கிற ஒரு ஆள்கிட்ட எக்கனாமிக்னா என்னன்னு தெரியாமல் இருக்கக்கூடாது. ஸோ அதனால நம்ம பார்ப்போம் எக்கனாமிக்ஸ் அப்போ, அதாவது பொருளியல் அப்படின்னா என்ன அப்படின்னு. ரொம்ப சிம்பிள், நம்ம பார்த்த மாதிரியே தான். பொருளாதார நடத்தைக்கு நம்ம பார்த்துருந்தோம். வளங்கள் எப்படியாப்பட்டது, மனுஷனுடைய விருப்பங்கள் எப்படியாப்பட்டது, அது எப்படி யூஸ் பண்ணுறாங்க, வளங்கள் எப்படி நேரடியாக விருப்பங்களோட தொடர்பு பட்டிருக்கு அப்படின்ட்டு. இது அதை பார்க்கறதுக்கு முன்னாடி யாருக்காவது இது வரைக்கும் சொல்லி கொடுத்ததுல ஏதாவது டவுட் இருக்கா, ஏதாவது புரியாம இருந்தா அதை திருப்பி சொல்லுங்க அப்படின்னு சொல்ற ஏதாவது இருந்தா சொல்லுங்க, நான் திருப்பி நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் 2 விஷயம் பார்த்துருக்கோம். ஒன்று பொருளாதார நடத்தைனா என்னன்னு பார்த்தோம். அடுத்தது எக்கனாமிக்ஸ் வந்து ஒரு விஞ்ஞானம், பொருளியல் வந்து ஒரு விஞ்ஞானம் அப்படின்றத பார்த்தோம். யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க, இல்லைன்னா ஓகேன்னு போடுங்க. டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா. நவ் ஓகே, இப்போதான் புரிஞ்சிருக்காப்ப. ஓகே, அடுத்து நம்ம பார்ப்போம். எல்லாருக்கும் கிளியரா? ப்ளீஸ் எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க, விளங்குதான்னு சொல்லி கொடுக்குறது. யாருக்குமே விளங்கலையா? ஹலோ, ஓகே ஓகே. அடுத்ததுக்கு நம்ம போவோம். அடுத்தது பொருளியல் வரவிலக்கணம். பொருளியல்னா என்னன்னு பார்க்க போகிறோம். දැන් අපි බලන්න යන්නේ ආර්ථික විද්‍යාව කියන්නේ මොකක්ද කියලා. Now we are going to discuss about economics. What is economics? இப்போ பொருளியல் அப்படின்னு பார்க்கும்பொழுது, பொருளியல் வந்து வளங்களுக்கும் விருப்பங்களுக்கும் இடையிலான அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்காக தான் பொருளியல்ன்ற ஒரு பாடமே வந்தது. அந்த வளங்களுக்கும் விருப்பங்களுக்கும் இடையில எப்படி அது ரெண்டையும் மேட்ச் பண்ணுறது, எப்படி இந்த பற்றாக்குறையான வளங்களை எப்படி இந்த விருப்பங்களுக்கு வச்சு பூர்ணப்படுத்துறது அப்படின்றதுக்காக தான் எக்கனாமிக்ஸ் உருவாக்கப்பட்டதே. அதுக்காக தான் எக்கனாமிக்ஸ்னால் வளங்களும் விருப்பங்களும். ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வளங்கள் விருப்பங்கள், அவ்வளோதான். அது ரெண்டும் ஞாபகம் வச்சுன்னா நீங்கள் எப்படி வேணாலும் அந்த வரைவிலக்கணத்தை சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வளங்களை குறித்து பார்ப்போம். දැන් අපි ආර්ථික විද්‍යාව ගැන කියන්න කලින් අපි දැනගන්න ඕන දෙයක් තමයි මේ සම්පත් සහ මේ ඌමනාව ඒ දෙක තියාගෙන තමයි මේ ආර්ථික විද්‍යාවම පටන් ගත්තේ. ඒ කියන්නේ මේ හිඟ සම්පත් තියාගෙන කොහොමද මේ අසීමිත ඌමනාවන් ඉටු කරගන්නේ කියන එක. ඒ ප්‍රශ්නෙට විසඳුමක් හැටියට තමයි ආර්ථික විද්‍යාවම බිහි වුණේ. එතකොට ඔයාලා ආර්ථික විද්‍යාව කියලා කියනකොට මතක තියාගන්න ඕන කාරණා දෙකක් තමයි. එකක් මේ සම්පත්, අනිත් එක අසීමිත වුමනාවන්. හරිද? To memorize, explain like what is economics, the definition of the economics, you should memorize 2 things. You should keep in mind 2 things. One is resources, another one is wants. The economics was come as a solution for this problem. How to fulfill the wants using these limited resources. This is the problem that created the economics. Economics created to solve this problem. To how to solve unlimited wants using limited resources. That's how the economics came like this. That's the definition. You have to remember in your mind. You have to keep in mind these 2 things. One is resource and another one is want. அப்போ நம்ம வரைவிலக்கணத்துக்குள்ளே போகலாம். பொருளியல் வரைவிலக்கணம் அப்படின்னு சொல்லும்போது நான் எல்லோ கலரில் மார்க் பண்ணியிருக்குது தெரியுதா எல்லாத்துக்கும்? நான் மறைக்கிறேன். பாருங்க, எல்லோ கலர்ல இருக்கிறத வாசிங்க எல்லாரும். மாற்று பயன்பாடு உடைய அருமையான வளங்களுக்கும் எல்லையற்ற மனித விருப்பங்களுக்கும் இடையிலான தொடர்பு பொருளியல் ஆகும். அப்ப நான் சொன்ன மாதிரி வளங்களுக்கு 2 விதமான குணாதிசயங்கள் இருக்கு.
அப்போ வளங்களுக்கு இருக்க 2 குணாதிசயம் என்னன்னா, நான் வளங்கள்னா என்னன்னு நான் சொல்கிறேன். அது தனியாகவே இருக்குது. அடுத்த தேர்ச்சி மட்டம் அதுதான், வளங்களை குறித்து தான் படிக்க போகிறோம். இங்கே நான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, வளங்கள் ஒன்று மாற்று பயன்பாடு உள்ளது, இன்னொன்று அருமையானது. அருமைன்ற வார்த்தை புதிய வார்த்தையாக இருக்கலாம். அருமைன்னு சொல்கிறது கொஞ்சம் இருக்குன்னு அர்த்தம் இல்லை. அருமைன்னு சொல்கிறது கொஞ்சமாக இருக்குது அப்படின்றது அர்த்தம் இல்லை. ஏதாவது ஒன்னோட ஒப்பிடும்போது இது கொஞ்சமாக இருக்குது. இப்போ நம்ம உலகம் எவ்வளோ பெருசு. உலகத்தில் இருக்க நான் உதாரணத்துக்கு நிலத்தை எடுத்துக்கிறேன். நிலம் ஒரு வளம். அப்போ உலகத்தில் எவ்வளோ நிலப்பிரதேசம் இருக்குது. அது பத்தாதுன்னு சொல்ல இயலுமா? கொஞ்சம் தான் இருக்குன்னு சொல்ல இயலுமா? இயலாது. ஏன்னா நிலம்ன்றது அவ்வளோ இருக்குது உலகத்தில். ஆனால் மனுஷனுடைய தேவையோட விருப்பத்தோட பார்க்கும் பொழுது நிலம் பத்தாம தான் போகுது. ஏன்னா எல்லாத்துக்குமே ஆசை இருக்குது, தனக்குன்னு ஒரு பெரிய காணி துண்டு ஒன்று வாங்கி வச்சிருக்கணும், பெரிய நிலப்பரப்புன்னு நான் சொந்தமாக வச்சிருக்கணும்னு எல்லாத்துக்குமே ஆசை. ஆனால் அப்படி எல்லாருமே வாங்க போயிட்டா இடம் பத்துமா? எல்லாருமே அந்தந்த சைஸில் போயிட்டு வாங்க போயிட்டாங்கன்னு சொன்னால் பூமியில் நிலம் பத்தாம போயிடும். அதுதான் அருமைன்றது. அதான் அருமைன்றது கொஞ்சமாக இருக்கிறது இல்லை, விருப்பத்தோட ஒப்பிடும்போது வளங்கள் கொஞ்சமாக தான் இருக்கு. கடல்ன்றது பெருசு, மீன் வளம்ன்றது ரொம்ப பெருசு, நிறையவே இருக்கு மீன் வளங்கள். ஆனால் மனுஷன் எல்லாருமே மீன் பிடிக்கணும்னு கிளம்பிட்டாங்கன்னா அது பத்துமா? எல்லாருக்கும் பத்தாம போயிடும். அதுதான் அருமைன்றது. மனுஷனுடைய விருப்பத்தோட ஒப்பிடும்போது இது பத்தாம போயிடும். அதுதான் அருமைன்ற வார்த்தைக்கு அர்த்தம். அருமைனா தவறா புரிஞ்சுக்க வேணாம். கொஞ்சம் එතකොට දැන් බලන්න අපි මේ ආර්ථික විද්‍යාව ගැන බලනකොට බලන්න අර කහ පාටින් මාක් කරලා තියෙන එක. දෙවෙනි එක විකල්ප භාවිත සහිත හිඟ සම්පත් හා අසීමිත මිනිස් වමනා අතර සම්බන්ධතාවය අධ්‍යයනය කිරීම ආර්ථික විද්‍යාවයයි. එතකොට බලන්න මෙතන සම්පත් වලට ගුණාංග දෙකක් තියෙනවා. ඒ කියන්නේ එකක් විකල්ප භාවිතය, අනිත් එක හිඟතාවය. හිඟතාව කියලා කියනකොට ඒකේ තේරුම ඉකොනොමික්ස් වලදී ඒකේ තේරුම ඇවිල්ලා ඒක අඩුයි කියන එක නෙමෙයි. ඒ කියන්නේ හිඟයි කියනකොට ඒක අඩුවට තියනවා කියන එක නෙමෙයි තේරුම. උදාහරණයට මේ ලෝකේ අපි ගත්තොත් ලෝකේ තියෙන ඉඩම් අපිට අඩුයි කියලා කියන්න බෑ. ඇයි? ලෝකෙ එච්චර විශාලයි. හැබැයි මනුස්සයෙක්ගේ අවශ්‍යතාවය නැත්නම් උවමනාවත් එක්ක බලනකොට ඒක ටිකයි. ඇයි? හැමෝම මටම කියලා දැනක් ඕනේ, මටම කියලා ඉඩම් කැලලක් ඕනේ කියලා ආශා කරන්න, ඒ කියන්නේ උවමනාවක් හැටියට එයාලා හිතන්න ගත්තොත් එතකොට මේ ලෝකෙම අදි වෙනවා. හැමෝටම එහෙම බෙදලා දෙන්න ගියොත් මේ ලෝකෙම අදි වෙනවා. ඒකට තමයි හිඟතාවය කියලා කියන්නේ. හිඟයි කියලා කියනකොට ඒ මනුස්සයන්ගේ අවශ්‍යතාවයත් එක්ක බලනකොට මේක හිඟ වගේ පේනවා. ඇත්තටම ඒක මදි නෙමෙයි. ඇත්තටම තියෙනවා. හැබැයි මනුස්සයන්ගේ අවශ්‍යතාවයත් එක්ක බලනකොට ඒක හිඟ වගේ හිඟතාවයක් විදියට තියෙනවා. To explain the definition of the economics, read the last passage. Economics is the relationship between finite resources with alternative uses and infinite human wants. There are two things in this definition. One is two kind of things in this. One is finite resources and alternative uses. The resources have two kinds of behaviors. One is it's finite. Finite means limited, and another one is alternative uses. Finite means don't understand like that. It's little in quantity. It means finite means it's comparatively little with the infinite human wants. It's comparatively finite. It means comparatively limited. For example, land is a big resource in our world. All the world covered with the lands. It's not lacking quantity, but with comparatively with our wants, it will be limited resource. It will be changed as a limited resource. That's why we call it finite resources. அப்ப இதுல முதல் குணாதிசயத்தை மட்டும் பார்த்துருக்கோம். அருமைனா என்ன? அருமையான வளங்கள் ஏன் வளங்களை சொல்றோம்னு சொன்னா, மனித விருப்பங்களோட பார்க்கும் பொழுது இந்த வளங்கள் குறைவானதா இருக்கு.
பத்தாம இருக்கு. அப்ப மனித விருப்பங்களோட பார்க்கும் பொழுது இந்த வளங்கள் பத்தாதது மாதிரி தெரியுது. அதான் அருமை. இதுல இன்னொரு வேர்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, மாற்று பயன்பாடு. மாற்று பயன்பாடு உடைய வளங்கள் அப்படின்னு. வளங்களுக்கு 2 குணாதிசயம் இருக்குன்னு சொன்னோம். ஒண்ணு அருமை. அருமைன்னா என்னன்னு பார்த்துட்டோம். மாற்று பயன்பாடுன்னு சொல்றது வந்து இந்த வளங்கள் வந்து ஒரு விஷயத்துக்கு மட்டும் யூஸ் பண்ற வளங்களா இருக்காது. மறுபடியும் நான் லேண்டே உதாரணத்துக்கு எடுக்கிறேன். பாருங்க, நிலம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க இப்போ ஒரு 10 பர்ச்சஸ் லேண்ட் வாங்குனீங்க அப்படின்னு சொன்னா அந்த 10 பர்ச்சஸ்ல நீங்க வீடு கட்டலாம், விவசாயம் செய்யலாம், மற்றது ஹாஸ்பிட்டல் கட்டலாம், போலீஸ் ஸ்டேஷன் ஏதாவது செய்யலாம், இல்லாட்டி ஒரு ஸ்கூல் கட்டலாம், காலேஜ் கட்டலாம், ஹாஸ்பிட்டல் கட்டலாம். இந்த மாதிரி ஆப்ஷன் நிறைய இருக்கு. அதான் மாற்று பயன்பாடு. ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் அதை பயன்படுத்தலாம் இல்லை. இப்போ சீப்பை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்தலாம். தலை சீவை மட்டும்தான். சீப்பை வச்சு வேற ஏதாவது செய்யலுமா? இயலாது. சீப்புன்றதுக்கு சீப்பு வந்து ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணலாம். சரியா? வேற எதுக்கும் யூஸ் பண்ண இயலாது சீப்பு. அது செஞ்சது அது ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான். அப்போ சீப்புன்றது தலை சீவை மட்டும்தான் யூஸ் பண்ணலாம். அதுக்கு மாற்று பயன்பாடு இல்லை. அதனால் லேண்ட் இந்த மாதிரி ஒரு வளங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு வளங்களுக்குமே நிறைய மாற்று பயன்பாடு இருக்கு. நிறைய விஷயத்துக்காக யூஸ் பண்ணலாம் வளங்களை. அதான் மாற்று பயன்பாடு கொண்ட வளங்கள்னு சொல்றாங்க. එතකොට දැන් අපි මේ සම්පත් කියන බලනකොට අපි බැලුවා ඒක හිඟයි කියලා. එතකොට හිඟයි වගේම එයාලා ඒකට හැම සම්පතකටම විකල්ප භාවිතයක් තියෙනවා. විකල්ප භාවිතයක් කියලා කියන්නේ ඒක එක දෙයකට විතරක් පාවිච්චි කරන්න බෑ. ඒකට විකල්පයන් ගොඩක් තියෙනවා. එක සම්පතක් ගත්තම ඒකට විකල්පයන් ගොඩක් තියෙනවා. එතකොට ගොඩක් දේවල් වලට එකම සම්පත පාවිච්චි කරන්න පුළුවන්. ඒක තමයි විකල්ප භාවිතය කියලා කියන්නේ. The second quality of the resources is alternative uses. We can use resources as an alternative. It means we can use the resources to many options. Resources has a many options to use. We can use many ways of the resources. அப்போ வரைவிலக்கணம் ரொம்ப சிம்பிள். ரொம்ப சின்னதாக தான் நான் போட்டிருக்கேன். இதில் நீங்கள் பெருசாக கஷ்டப்பட்டு பாடமாக்குற மாதிரி இல்லை, சிம்பிள். வளங்கள் மாற்று பயன்பாடும் அருமையான வளங்களை கொண்டு எல்லையற்ற மனித விருப்பங்களுக்கு இடையிலான தொடர்பு பொருளியல். சரியா? வளங்கள் இருக்கு, விருப்பங்கள் இருக்கு. மாற்று பயன்பாடும் அருமை தன்மையுமான வளங்களுக்கும் எல்லையற்ற மனித விருப்பங்களுக்குமான தொடர்பு தான் நம்ம பொருளியல் அப்படின்னு சொல்றோம். வரைவிலக்கணம் ரொம்பவே சிம்பிள். நீங்க இதை வேணுன்ற மாதிரி நீங்க இதை கொஞ்சம் பெருசாக்கி எழுதலாம், சின்னதாகவும் எழுதலாம். அங்கிள் கேள்வின்னு கேட்டுக்காரு. மாற்று பயன்பாட்டிற்கு பயன்படுத்தும் போது யோசிக்க வேண்டிய பொருளியல் காரணிகள். ஓங்கல் அது வந்து நம்ம தொடர்ந்து அதை பார்ப்போம். ஒரு வளங்களுக்கு அமைய செலவுன்னு ஒன்று வரும். அமைய செலவுன்றது நம்ம கையிலிருந்து போகாது, நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளுக்கான விளைவு. நம்ம சரியான ஒரு முடிவை எடுக்கலை அப்படின்னு சொன்னா அதனால வர விளைவு தான் அமைய செலவு அப்படின்னு சொல்லுவோம். அது அடுத்த இதுல இருக்காங்கள், அடுத்த தேர்ச்சி மற்றத்துல அதான் வருது. அப்ப நம்ம ஒரு நிறைய தேவைகள் இருக்கும்போது அதை எப்படி நம்ம சூஸ் பண்ணலான்றது இருக்காங்கள். இப்ப நிறைய மாற்று காரணிகள் இருக்கு, மாற்று பயன்பாடுகள் இருக்கும் பொழுது நம்ம எப்படி சரியான ஒரு மாற்று தெரிவை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்றது இருக்கு அங்கிள். அதான். ஓகே அங்கிள். ஓகே, அடுத்தது வந்து கடைசியா இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் பொருளியல் கற்பதன் முக்கியத்துவம். දැන් අන්තිමට අපි බලන්න යන කාරණාව තමයි ආර්ථික විද්‍යාවේ වැදගත්කම. கடைசியா நான் இதோட முடிக்கிறேன். ஏன் நம்ம பொருளியல் கற்றுக்கொள்ளணும், பொருளியல் ஏன் முக்கியமான பாடமா பார்க்கப்படுது அப்படின்றதுக்கான விளக்கம். The last thing today we are going to discuss about is importance of learning economics. Why should we have to learn economics? What's the benefits of learning economics? We are going to see as the last lesson of today, importance of the learning economics. அப்ப இன்னைக்கு நம்ம பார்க்குற கடைசி விஷயம் என்னன்னா பொருளியல் கற்பதன் முக்கியத்துவம். அப்ப ஒரு பொருளியல் ஏன் முக்கியமான பாடமா கருதப்படுது அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அரசுக்கு தன்னுடைய நிர்வாகத்தை மேற்கொள்ள
சரியா? ஒரு அரசுக்கு தன்னோட நிர்வாகத்தை சரியா மேற்கொள்ளணும்னா அதுக்கு பொருளியல் ரொம்ப முக்கியம். சரியான ஒரு அரசுக்கு பொருளியல்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு பொருளாதார நிபுணர்கள் நாட்டுக்கு ஒரு நாட்டில் திறமையான பொருளாதார நிபுணர்கள் இருந்தாங்கன்னு சொன்னால் அந்த நாட்டோட பொருளாதார நிலைமை ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரு பொருளாதார நிபுணர் அவங்களால தான் சரியான நாட்டை வழி நடத்த முடியும். அரசியல்வாதிகள் இருந்தாலும் பொருளாதார அவங்க எடுக்கிற தீர்மானங்கள் சரியா இல்லை அப்படின்னு சொன்னா நாட்டோட பொருளாதார நிலைமை ரொம்ப பாதிப்புக்குள்ளாகும். දැන් අපි බලනකොට රාජ්‍ය පැවැත්මට රාජ්‍යයක් හරියට පවත්වාගෙන යනකොට ඒකට අපිට මේ ආර්ථික විද්‍යාව අපිට ඕන කරනවා. රාජ්‍ය පාලනයේදී වැදගත් වෙනවා මේ ආර්ථික විද්‍යාව. එතකොට ඒකට අපි ආර්ථික විද්‍යාව. එතකොට රාජ්‍ය පාලනයේදී ආර්ථික විද්‍යාඥයින් ඒක හරියට තීරණයක් ගත්තේ නැත්නම් රට හරියට ආර්ථිකය තුල වර්ධනය වෙන්නේ නැහැ. The first reason, first importance of economics is important in ruling a country. There will be a politicians ruling the country, but there should be a economist have to make right decision for a country. That only may help to a country to increase their economics growth. It will be helped in their economics growth. அடுத்த விஷயங்கள் நான் நினைக்கிறேன் ஒரு ஹவர் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம மிச்ச காரியங்களை வேகமாக பார்ப்போம். ஒரு வெற்றிகரமான பிரஜையாக வாழ்வதற்கு அவசியமாகும். பொருளியல் நிகழ்வுகளை தெளிவாக விளங்கிக் கொள்வதற்கு அவசியமாகும். பொருளியல் நிகழ்வுகள்னு சொல்லும்போது நம்ம நியூஸ்ல நிறைய விஷயங்கள் பார்ப்போம். பணவீக்கம், பண மிகை, பண வீக்கம், பண தாழ்வு, வட்டி வீதங்கள் அதெல்லாம் குறித்து நம்ம பார்க்கும் பொழுது இன்ட்ரெஸ்ட் காரிடார்னு சொல்லுவாங்க நியூஸ்ல. அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியாது அப்படின்னா என்னன்னு. அப்போ பொருளியல் படிச்சிருந்தா தான் அதுக்கான அர்த்தம் தெரியும். பணமிகை ஏன் வருது, அதை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், எதனால பொருட்களுக்கான விலைகள் கூடுது, இந்த மாதிரி பொருளியல் நிகழ்வுகளை புரிஞ்சு கொள்றதுக்குன்னா அதுக்கு ஒரு பொருளியல் அறிவு தேவை. தென் අපි බලනකොට මේකෙන් තියෙනවා සාර්ථක පුරවැසියෙක් ලෙස කටයුතු කිරීමට වැදගත් වීම, ඒ වගේම ආර්ථික සංසිද්ධි වඩාත් හොඳින් තේරුම් ගැනීමට වැදගත් වීම. එතකොට ආර්ථික සංසිද්ධීන් කියලා කියනකොට අපි නිවුස් වල එහෙම බලනකොට කියනවා ගොඩක් ආර්ථික වචන අපි පාවිච්චි කරනවා. හරිද? මුදල් හිඟය, මුදල් වැඩිවීම, එතකොට මිල අධික වීම. එතකොට ඒ වගේ කාරණා වෙනකොට අපි මේ ආර්ථික විද්‍යාව ගැන දැනන් හිටියොත් තමයි ඒවා සිදු වෙන්න හේතුන් අපිට දැනගන්න පුළුවන්. කොහොමද මිල වැඩි වෙන්නේ? එක භාණ්ඩයකට මිල වැඩි වෙන්නේ කොහොමද? ඒක තීරණය කරන්නේ කවුද? කියන එක දැනගන්න නම් අපිට ආර්ථික විද්‍යාව දැනන් ඉන්න ඕනේ. The importance of the economics means the important as a successful citizen, to be a successful citizen and ability to understand economics phenomenon well. The economic phenomenon means we heard about many things on the news also, and the draft and the price low enough and such things like that. We have to understand the economics phenomenon. We should have to know about the economics theories and the economics. We should have a economics knowledge. Then only we can understand these phenomena. அடுத்ததாக பார்க்கும்பொழுது முதலீட்டாளர்கள், நுகர்வோர், உற்பத்தியாளர், அப்புறம் வாக்காளர்கள், ஒரு பாடசாலையில மாணவர், ஒரு தனி நபராக இருந்தாலும் எல்லாரும் அவங்களோட தீர்மானங்கள் எப்படி எடுக்கணுன்றதை குறித்து எக்கனாமிக்ஸில் வருது. அப்போ இவங்க எல்லாருமே சரியான தீர்மானங்கள் எடுக்கிறதுக்கு எக்கனாமிக்ஸ் எப்படி அவங்களுக்கு உதவி செய்யுது, எக்கனாமிக்ஸ் அறிவு இருக்கிற ஒரு ஆள் எப்படி தீர்மானம் எடுப்பாங்க, அவங்க ஒரு முடிவு எடுக்க முன்னுக்கு என்னென்ன விஷயங்களை குறித்து நம்ம பார்க்கணும் அப்படின்றத பார்த்து ஒரு தெரிவு மேற்கொள்ளும் பொழுது நம்ம கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்களை எக்கனாமிக்ஸில் நம்ம படிப்போம். அப்போ அந்த மாதிரி அறிவு இருக்கிற ஒரு ஆள் எக்கனாமிக்ஸில் படிக்கும் மூலம் அந்த விதமான காரியங்கள் நம்மளுக்கு தெரிய வரும். அப்போ நம்ம ஒரு தெரிவை சாதாரணமாக மேற்கொள்ள மாட்டோம், சரியான டிசிஷன் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு உதவி செய்யும். එතකොට දැන් අපි ඉතුරු ටික මම වේගෙන් කියවන්න. එතකොට ආයෝජිතයන්, පරිභෝගිකයන්, නිෂ්පාදකයන්, ඒ වගේම ඡන්දදායකයන්, පාසල් ශිෂ්‍යයන්, පුද්ගලිකයන්. එතකොට මෙයාලා හරි තීරණයක් ගන්න මේ ආර්ථික විද්‍යාව අපිට උදව් කරනවා. ආර්ථික විද්‍යාවදී තියෙනවා
තීරණයක් ගන්න විදිය. තීරණයක් ගන්න පෙර අපි සලකා බැලිය යුතු දේවල් මොනවද කියලා අපි ඉගෙන ගන්න යන්නේ. එතකොට ඒ වගේ දෙයක් ගන්න එක්කෙනෙක් ලේසින් වැරදි තීරණයක් ගන්නෙ නැහැ. එතකොට මේ ආර්ථික විද්‍යාව ඉගෙන ගත්තොත් අපිට පුළුවන් හරි තීරණයක් ගන්න කොහොමද කියලා දැනගන්න. I am reading these things fastly because of our time issue. Important in efficient decision making as an investor, consumer and the producer. Importance for vote for a party. Important to make a legal decision for a student. Important in selecting better job. These are the importance of learning economics. The economics will be teach us to make a clever decision and the efficient decision. To make an efficient decision, there will be economics will be teach us to how to make a decision. It will be help to make a clever decision in our day-to-day life and make a efficient decision. It will be helps to us. அப்ப இந்த 4 விஷயங்களை தான் இன்னைக்கு உங்களுக்கு நான் எடுத்துட்டு வந்திருந்தேன். இதுக்கான நோட்ஸ் நான் போட்டு விடுறேன் குரூப்ல இருக்கு. அப்ப நம்ம இன்னைக்கு பார்த்தது 4 விஷயங்கள். முதல் பாடத்துல முதல் தேர்ச்சி மட்டத்துல 4 விஷயம் நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் 2 விஷயம் பார்த்தோம்னா முதல் பாடம் முடிஞ்சிடும். இந்த 4 விஷயத்துல நம்ம இன்னும் 2 தான் பார்க்க இருக்கு. அது ரெண்டுமே ரொம்ப புரிஞ்சுக்க லேசா இருக்கும், சின்ன விஷயங்கள் தான். அதை பார்த்தோம்னா முதல் தேர்ச்சி மட்டும் முடிஞ்சிருச்சு நம்மள. අඩිතද දැන් අපි මේ අපි බලපු එකේදී දැන් පළවෙනි පාඩමේ පළවෙනි නිපුණතා මට්ටමේ අපි 4ක් අපි ඉවර කරලා තියෙනවා. තව 2යි තියෙන්නේ. ඒ දෙක ඉවර කරාට පස්සේ අපේ පළවෙනි පාඩමේ පළවෙනි නිපුණතා මට්ටම ඉවරයි. We have just finished 4 unit levels in first unit. We have to finish 2 more unit levels to complete this first lesson. Then we can finish the successfully finish our first lesson. நான் நினைக்கிறேன் இந்த காரியங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, டவுட்ஸ் இருக்கவங்க இந்த 15 நிமிஷம் நம்மளுக்கு வந்து கொஸ்டின் ஆன்சர் செஷன் ஒன்று போகும். இந்த லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த இதில் உங்களுக்கு டவுட்ஸை வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். எக்ஸ்பிளைன் பண்ணதில் ஏதாவது புரியாமல் இருந்துச்சுன்னா அந்த காரியங்களை நான் அந்த டைமில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். மற்றது உங்களுக்கான நோட்ஸ் வழங்கப்படும். மற்றது ஒவ்வொரு யூனிட்ஸ் முடிய சின்ன நம்ம ஒரு எக்ஸாம் மாதிரி வைப்போம். அங்கிள் அன்னைக்கு லைவ்ல சொன்ன மாதிரி பெரிய கஷ்டமான எக்ஸாமாக இருக்காது, சின்ன யூனிட் எக்ஸாம். ஏன்னா எக்ஸாம் செஞ்சு பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. அப்போ நம்ம இதோட இந்த கிளாஸை முடிச்சுக்குவோம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து லைவ் அப்போ கட் ஆகி அங்கிள் திருப்பி லைவை ஸ்டார்ட் பண்ணுவார். அந்த டைமில் நம்ம டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் அதை நம்ம கிளியர் பண்ணிக்குவோம். தேங்க்யூ. දැන් අපි මේක ඉවර මෙතනින් අපි ඉවර කරමු. ඔයාලට සැකයක් මොකක් හරි තියෙනවා නම් මේ ලයිව් එක දැන් ඉවර වුණාට පස්සේ අංකල් ආපහු පටන් ගන්නවා. ඊට පස්සේ අපි ඒ ලයිව් එකදී ඔයාලා තියෙන සැකයන් අපි බලා ගන්න පුළුවන්. මේකට ආපහු ඔයාලා මේකට මේ ලයිව් එකටම ජොයින් වෙන්න. අංකල් මේක ආපහු පටන් ගනි. அப்போ இதோட லைவ் முடிச்சுக்கொள்வோம். ஓகே, எல்லாத்துக்கும் புரிஞ்சிச்சா? டவுட் ஏதாவது இருக்கா? இல்லை, டவுட்ஸ் இருக்கவங்க கமெண்ட் பண்ணுங்கள். நான் இப்போ லைவை நான் எண்ட் பண்ணுறேன். அங்கிள் திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவார் லைவை. ஓகே, தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ.